ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்பு கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்வது எப்படி, அதுவும் நம்ம வீட்டில் சாப்பாடு அரிசி வச்சு செய்வது எப்படி அதாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக நம்ம லஞ்ச் பாக்ஸ் ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம முதல்ல கறியை பொரிச்சுக்கிடலாம். நான் வந்து ஒரு பாத்திரத்தில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கறியை போட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வீட்டில் எப்படி கறி பொரிப்பீடோ அதே மாதிரி பொரிச்சுக்கிறங்க. நம்ம ஏற்கனவே கறி பொரிக்க வீடியோ போட்டிருக்கோம். நல்லா கேப்புட்டு போடுங்க. இது நல்லா சிம்லே வச்சு பொரியட்டுங்க. அப்போதான் உள்ளக்கே நல்லா வேகும். இது நம்ம மிதமான தீயில வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா வந்து வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுத்து நீ திருப்பி போட்டுட்டு சிம்லே வச்சு பொரிச்சுக்குருவோம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லே வச்சு வேக விடுங்க. பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எடுத்துருவோம். இதை நல்லா எண்ணெய் வந்து வடியை விட்டுட்டு எடுத்துக்கிறங்க. நான் சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ தான் எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இந்த சிக்கனையும் வந்து பொரித்து எடுத்துடலாங்க. இதே மாதிரி பாருங்கள், நம்ம போட்ட சிக்கனை நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கிற சிக்கன் வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கன் இருக்கும். இது அப்படி நல்லா எடுத்துக்கிடலாம். எண்ணெயை வடிச்சிட்டு நம்ம வந்து வேறு எண்ணெயில் ஊற்றி செய்ய வேணாம், நம்ம இதிலேயே செஞ்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாக இருக்குது. நல்லா சிம்மில் வச்சுக்கிறங்க. நான் பாருங்கள் ஒரு 5-6 பூடு எடுத்து பொடிசாக நறுக்கி இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். இது நல்லா எண்ணெயில் பொடி. அடுத்து ஒரு கைப்பிடி வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயம். இது ரெண்டையும் நல்லா வதக்கலாம். பாருங்கள், அடுத்து நம்ம வந்து கேரட், முட்டைக்கோஸ், பீன்ஸு நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி வந்து விதையை எடுத்துட்டு பாருங்கள் இப்படி இல்லாமல் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சில்லி வந்து 3 எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இது ரொம்ப வதக்காமல் ஒரு 3/4 வதத்துக்கு நல்லா வதக்குங்க. பாருங்கள், இப்படி நடுவாக்க நம்ம வந்து காயை இப்படி ஒதுக்கி விட்டு நான் முட்டை 2 எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் அப்படியே நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு கிளறி விடுங்க. நம்ம அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாப்பொடி வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். ரெண்டையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம வந்து வீட்டில் உள்ளதே வச்சு தாங்க செய்கிறோம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நம்ம குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம வந்து இதுக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் நம்ம ஆட் பண்ணலை. நம்ம வீட்டு சாப்பாடு அரிசி தான் நம்ம போட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ரைஸ் வந்து உதிரியாக வடிச்சு வச்சுக்கிறோங்க. பாருங்கள், அப்படியே ஒரு கிளறி விடுங்க. இன்னைக்கு நம்ம அப்பு கிச்சனில் வீட்டு அரிசியை வச்சு எப்படி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெண்டு பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஏற்கனவே சாதத்தில் வந்து உப்பு போட்டு வடிச்சிருக்கோம். அதனால நம்ம உப்பு போட அவசியம் இல்லை சாதத்துக்கு. ஃபைனலாக வந்து நம்ம பெப்பர் பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸில் சோயா சாஸு, தக்காளி சாஸ் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. ஆனால் நம்ம கடையில் வாங்குகிற டேஸ்ட் இது அப்படியே இருக்குங்க.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.